திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திர தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. இன்னைக்கு நாம பார்க்க போறவர் நம்பி ஆரூரர். 7ஆம் திருமுறை. சுந்தரமூர்த்தி நாயனார். நம்பி ஆரூரர்னா நம்மளுக்கு தெரியாது, சுந்தரமூர்த்தி நாயனார்னா அவருக்கு தெரியாது. அவருக்கு நம்பி ஆரூரர்னு சொன்னாதான் தெரியும். நமக்கு புத்தகத்துலலாம் சுந்தரமூர்த்தி நாயனார்னு தான் கொடுத்துருக்குறாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7ஆம் திருமுறை திருவலிவலம். அந்த தளத்தில் பண் தக்கேசியில் பாடியிருக்காரு. அதில் நம்ம 3 பாடல்களை பாடிட்டோம். இப்போ 4ஆவது பாடல்லேருந்து பாட போகிறோம். தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை வேணாம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திருச்சிற்றம்பலம். நல்ல ஆதரவு கொடுக்குறவங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினந்தோறும் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க. திருச்சிற்றம்பலம். நாத்தான் தன் தீரமே தீரம்பாது நன்னி அன்னி முத்து அமுதம் பொதிந்தூரும் ஆத்தானை அடியேன் தனக்கு என்றும் அளவு இறந்த பல் தேவர்கள் போற்றும் சோத்தானை சுடர் 3லும் ஒன்றி துருவிமால் விரமன் அறியாத மாத்தானை மாத்து எனக்கு வைத்தானை வலிவலம் தனில் வந்து கண்டேனே. மாத்தானை மாத்து எனக்கு வைத்தானை வலிவலம் தனில் வந்து கண்டேனே. நல்லிசை ஞான சம்பந்தனும் நாவினுக்கு அரையனும் பாடிய நல் தமிழ் மாலை சொல்லியவே சொல்லி ஏத்து உகப்பானை தொண்டனேன் அறியாமை அறிந்து கல்வியல் மனத்தை கசிவித்து கழல் அடி காட்டி என் கலைகளை அறுக்கும் வல்இயல் வானவர் வணங்க நின்றானை வலிவலம் தனில் வந்து கண்டேனே. பாடுமா பாடி பணியுமாறறியேன் பணுவுமா பணுவி பரவுமாறறியேன் தேடுமா தேடி திருத்துமாறறியேன் செல்லுமா செல்ல செலுத்துமாறறியேன் கூடுமாறு எங்கனமோ என்று கூற குறித்து காட்டி கொணர்ந்து எனையாண்டு வாடி நீ வாளாவர் வருந்தல் என்பானை வலிவலம் தனில் வந்து கண்டேனே. பந்தித்தௌ வல்வினை பற்று அறப்பிறவி படுகடல் பரப்பு தவிர்ப்பானை சந்தித்த திரவாள் பனி பூட்டி தவத்தை ஈட்டிய தன் அடியார்க்கு சிந்தித்தற்கு எளிதாய் திருப்பாதம் சிவலோகம் திறந்து ஏற்ற வல்லானை வந்திப்பார் தம் மனத்தின் உள்ளானை வலிவலம் தனில் வந்து கண்டேனே. வலிவலம் தனில் வந்து கண்டேனே. எவ்வளோ ஒரு அழகாக பாடியிருக்கார் பார்த்தீங்களா? சுந்தரமூர்த்தி நாயனார்
பாடலுக்காக சிவபெருமான் அங்கேயும் இங்கேயும் வந்து பாடுன்றாருன்னா ஏன்னு கேளுங்க. எப்படி பாடியிருக்கார் பாருங்க. நாத்தான் தன் திறமே திறம்பாது நன்னி அன்னித்து அமுதம் பொதிந்து ஊறும் ஆத்தானை அடியேன் தனக்கென்றும் அளவு இருந்த பல் தேவர்கள் போற்றும் சோத்தானை சுடர் மூன்றிலும் ஒன்றி துருவி மால் பிரமன் அறியாத மாத்தானை மாத்து எனக்கு வைத்தானை வழிவளம் தனில் வந்து கண்டேனே. எப்படி பாருங்க, அந்த பிரம்மாவுக்கும் தெரியாது, அந்த மகாவிஷ்ணுக்கும் தெரியாது. அந்த எவ்வளோ அழகாக சொல்கிறார் மாத்தானை. அவருக்கு மாற்று யாரும் கிடையாது, அவருக்கு நிகர் அவர் தான். வேறு யாராவது இருக்காங்களா? சடமுடி வச்சுக்கின்னு பெறை வச்சுக்கின்னு கங்கையை தலையில் வச்சுக்கின்னு வேறு யாருன்னா இருக்காங்களா? அந்த மாதிரி யாரும் கிடையாது, யாருக்கும் தெரியாது. இவருடைய கதை, திரைக்கதை, டைரக்ஷன் யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்போ அவர் தான் சிவபெருமான். யாரும் கிடையாது, யார் வயிற்றுலேயும் அவர் பிறக்கலை. அந்த மாதிரி அவர் ஒருத்தர் தான். அப்படி மாத்தானை, அவனுக்கு மாற்று யாரும் கிடையாது. மாற்று எனக்கு வைத்தானை, என்ன அங்கேருந்து மாற்றி இங்கே அமுச்சிட்டான். கைலாயத்தில் இருந்தேன், என்ன தூக்கி இங்கே போட்டான் அப்படின்னு அழகாக சொல்கிறாரு. அந்த சிவபெருமான வழிவளம் தனியில் கண்டேன் அப்படின்ட்டு. நல்லிசை ஞான சம்பந்தனும் நாவினுக்கு அரையனும், திரு ஞான சம்பந்தனும் நாவினுக்கு அரையனும். நாவினுக்கு அரையன் யார்? திருநாவுக்கரசர். அவங்க ரெண்டு பேரையும் சொல்லி பாடிய நல் தமிழ் மாலை சொல்லியவே சொல்லி ஏத்து உகப்பானை. அந்த வரியெல்லாம் சொல்லி சொல்லி பாடி அதையெல்லாம் உகப்பானை அது ஏற்றுக்குவார். தொண்டனேன் அறியாமை அறிந்து கல் இயல் மனத்தை கசிவித்து கழல் அடி காட்டி என் கலைகளை அறுக்கும். அவ்வளோ அழகாக அவங்களாம் பாடிட்டு போயிருக்காங்க. இப்போ நான் வந்து பாடுறேன். இந்த கல்லியல் மனதை கசிவித்து கழலடி உன்னுடைய திருவடியை காட்டி என்னுடைய கலைகளை அறுக்கணும். திருநாவுக்கரசர் சொல்லியிருக்கார் இல்லையா? மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையெல்லாம் வாங்கி என்ன அப்படி நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்றத அழகாக அவர் சொல்லியிருக்கார். அதை மாதிரி இவர் சொல்கிறார், கழலடி காட்டி என் கலைகளை அறுக்கும் வல்லியல் வானவர் வணங்க நின்றானை. அந்த வானவர்கள்லாம் பார்த்து வணங்குறாங்க உன்னை. வழிவளம் தண்ணில் அந்த சிவபெருமான் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தா அந்த வழிவளத்தில் இருக்கார். வள்ளியல் வானவர் வணங்க நின்றானை வழிவளம் தனில் வந்து கண்டேனே. பாடுமா பாடி பணியுமாறு அறியேன். பாடுற மாதிரி பாடி பணியெல்லாம் எனக்கு தெரியாது. நம்மளை மாதிரி இருக்கிறவங்க நாளைக்கு வந்து பாடினா இந்த மாதிரி தான் பாடணும் அப்படின்னு பாடி வச்சுட்டு போயிருக்கார். அவருக்கு பாட தெரியாதா? அவருடைய பாட்டுக்காகவே நீ சுந்தரா பாடு சுந்தரா பாடுன்னு அவர் பாட்டை கேட்கறதுக்காகவே கைலாயத்துலேருந்து இங்கே அமுச்சு வச்சுருக்கிறார். அவருடைய இனிமையான குரலில் அவர் பாடுறதை கேட்க. ஆனால் அவர் சொல்கிறார் பாருங்க, பாடுமா பாடி பணியுமாறு அறியேன். எப்படி பாடுறதுன்னு தெரியாது எனக்கு, எப்படி பணியறதுன்னு தெரியாது. பணுவுமா பணுவி பரவுமாறு அறியேன். இந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாத ஒன்று. தேடுமா தேடி திருத்துமாறு அறியேன். செல்லுமா செல்ல செலுத்துமாறும் அறியேன். எனக்கு என்ன மாதிரி எல்லாரோடையும் நடந்துக்கணுன்றதும் எனக்கு தெரியல. கூடுமாறு எங்கனமோ என்று கூடுறவங்களோட போய் கூடணும்னாலும் எனக்கு தெரியல. நான் எப்படியே தனிக்காட்டு ராஜா மாதிரி சுற்றி வரேன். கூடுமாறு எங்கனமோ என்று கூற குறித்து காட்டி கொணர்ந்து என்னை ஆண்டு வாடி நீ வாழா வருந்தல் என்பானை வழிவளம் தனில் வந்து கண்டேனே. அப்படியெல்லாம் இருக்கிற இந்த சிவபெருமானை நான் இந்த வழிவளம் தனத்தில் நான் பார்க்குறேன். இந்த தளத்தில் தான் இருக்கார். வல்வினை பற்று அறப்பிறவி படுகடல் பரப்பு தவிர்ப்பானை சந்தித்த திரளால் பனி பூட்டி தவத்தை ஈட்டிய தன் அடியார்க்கு
சிந்தித்தற்கே எளிதாய் திருப்பாதம் சிவலோகம் திறந்து ஏற்ற வல்லானை வந்திப்பார்தம் மனத்தின் உள்ளானை வலிவலம் தனில் வந்து கண்டேனே. யாரெல்லாம் உன்னை அப்படி வருந்தி உன்னை தொடராங்களோ அவங்களுடைய மனசெல்லாம் நீ வந்து நிற்ப. அந்த சிவபெருமானை இந்த வலிவலம் தளத்தில் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அருமையாக பாடுறார். இதில் எவ்வளோ ஒரு பெருமை பார்த்தீங்களா? நமக்கு முன்னாடி பாடி வச்சுட்டு போனாங்க, நம்மளுக்கு என்ன சிவபெருமானே நம்ம கையில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்க்குறாரா? ஞான சம்பந்தரையும் விட திருநாவுக்கரசரையும் விட ஈக்குவல் பொசிஷன் சுந்தரமூர்த்தி நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்தில் சிவபெருமான் அப்படியே நல்ல சொக்கநாதர் மாதிரி அப்படி அலங்காரம் பண்ணிக்கின்னு பட்டு அங்க வஸ்திரத்தோடு அப்படி வந்து அழகு பண்ணிக்கின்னு வந்து கண்ணாடியில் நின்னாராம். கண்ணாடியில் அவருடைய பிம்பத்தை பார்த்தாராம். பார்த்துட்டு சுந்தரா வா அப்படின்னு கூப்பிட்டாராம். சுந்தரா வான்னு கூப்பிட்ட உடனே அந்த கண்ணாடிக்குள்ளேருந்து வந்து இறங்கினவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் வந்து வணங்கி நின்று, என்னை வந்து கூப்பிட்டீங்களே, எனக்கு என்ன படைச்சிங்களே, எனக்கு என்ன பணி அப்படின்ட்டு கேட்குறாரு. இந்த கைலாயத்தில் திருநீர் கொடுக்கறது, பூ பறித்து கொடுக்கறது, இந்த தொண்டையெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் அங்கே வச்சார். அதை தான் அவர் சொல்லி, மாத்தானை துருவி மால் பிரமன் அறியாத மாத்தானை மாத்து எனக்கு வைத்தானை வலிவலம் தனில் வந்து கண்டேனே அப்படின்னு சொல்லிட்டு என் அறிவு கெட்டினதை சொல்கிறேன். நான் எதுலேயும் இதில் விளக்கமெல்லாம் கொடுக்கல, என் புத்தி கெட்டினதை நான் சொல்கிறேன். இதையெல்லாம் பாடுங்க, படிங்க, நம்மளுக்கு உணர்த்துவார் சிவபெருமான். இதெல்லாம் நான் பேசுறது கிடையாது, அவராக உணர்த்துறது தான். நீங்கள் தெய்வத்தை வணங்கி மனப்பூர்வமாக சும்மா வணங்கினா சும்மா நம்ம மனப்பூர்வமாக நம்ம தெய்வ வழிபாடு இருக்கணும். மனப்பூர்வமான உங்களை எல்லாம் வாரின்னு வந்து சாதிச்சு அந்த மனசில் இறைவனை அப்படி ஒரு அன்பு கொண்டு நம்ம நினச்சோம்னா நம்ம நினச்சதெல்லாம் நடக்கிறதும் இல்லாமல் நமக்கு எல்லாத்தையும் அப்படி வந்து உணர்த்துவார். அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். உங்களுடைய உண்மையான நடைமுறையில் அதெல்லாம் நீங்கள் அனுபவிப்பீங்க. அந்த மாதிரி அருமையாக சொல்கிறாரு. இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய 7ஆம் திருமுறையை கேட்டோம். இதை பார்த்து அனைவரும் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தினம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், நல்ல கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய அன்பும் ஆதரவையும் அள்ளி கொடுங்க. இது வரைக்கும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளே போற்றி, நம்பி ஆரூரர் திருவடிகளே போற்றி, ஞான சம்பந்தர் திருவடிகளே போற்றி, திரு நாவுக்கரசர் திருவடிகளே போற்றி.